ஓஷன் இன்ஜினியரிங்கிற படிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12th முடிஞ்ச பிறகு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி பிஇ பிடெக் போகலாம், ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி எம்டெக் ஆர் எம்எஸ் படிக்க போகலாம். அதுக்கு போகிறதுக்கு எந்த பிஇ பிடெக் படிப்பும் அது தேவைங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அது முடித்து விட்டு டாக்டரல் ஸ்டடி பிஹெச்டி பண்ணலாம். இதை பற்றி நம்ம இந்த விரிவாக பார்க்கலாம் என்று. அதுக்கு முன்னாடி உங்க கேரியர் ஸ்டெப்ஸ் என்னங்கிறத என்னுடைய சிறிய ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்ம எந்த கோர்ஸ் பண்ண போறோம், எப்படி பண்ணுங்கிறத 10ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படி பண்ணும்பொழுது ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல சேரலாம், இங்கே இது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது முன்கூட்டி அதுக்காக நாம் தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமையில் இன்று இருக்கிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கு. அட்மிஷன் ஆஸ் பர் த ரேங்கிங், உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரேங்கிங் பிரகாரம் அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல என்னுடைய அனுபவத்தில் ஈவன் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக கூட நான் பிஜி டிப்ளமா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படித்தேன். படிப்புங்கிறது உங்களுக்கு கண்டினியூங் ப்ராசஸ். அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி படிச்சீங்கனாலும் டாப் 20க்குள்ள இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய காம்படிட்டிவ்னஸ்ல பின்னாடி ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும். 3rd and 4th இயர் நீங்க இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க பிளான் பண்ணணும், எதிர் ஜாபுக்கு போறோமா அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் போறோமா. அதுக்கு உண்டான காலகட்டத்தில் அடிஷனல் என்னென்ன குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், டெக்னிக்கல் சொசைட்டி நிறைய உங்க காலேஜில் இருக்கும். அதுல நீங்க சேர்ந்து கொண்டு, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, ஜாயின் பண்ண பிறகு இது வந்து முடியறது கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் உங்க ஆக்டிவிட்டியை. அப்பதான் கேரியர் ஸ்டெப்ஸ் பக்காவா இருக்கும். அதுக்கு மேல நீங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதா இருந்தால் பர்டிகுலர் ஓஷன் இன்ஜினியரிங்ல அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்க க்ரோத் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு உண்டான பிளான், அதுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் கேட் எக்ஸாம் எழுதினா பாஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிஞ்ச பிறகு தென் அக்வயரிங் மார்க், எம்இ எம்டெக் படிக்கலாம், ஆர் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். தென் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் அ குட் ஜாப், அதை வச்சு ஆர் சம்டைம் நீங்கள் பிஹெச்டி கூட பண்ணலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தி ஹோல் ப்ராசஸ் இஸ் கண்டினியூங் ப்ராசஸ். இல்லை இதோட முடிச்சிடுறேங்கிறது வந்து முடியாத காலகட்டம் இப்போ இருக்கிற நிலைமையில. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் தான் அந்த ஓஷன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமான கோர்ஸ் நம்ம சென்னையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸில் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த அண்டர் கிராஜுவேட் பிஜி பிடெக் கோர்ஸ் வந்து நேவல், அவங்க ஓஷன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐஐடி கரக்பூர் போனீங்கனாலும் அங்கே நேவல் ஆர்கிடெக்சர் கூட இந்த ஓஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஐஐடி புவனேஸ்வர்லேயும் ஒரு அட்மாஸ்டிக் சயின்ஸ் கோர்ஸஸ் கூட இது சேர்ந்து வருது. ஐஐசி பெங்களூரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு பிஎஸ்சி இன்ஜினியரிங் இப்போ +2 முடிச்சோடனே எங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு ஜென்ரல் இன்ஜினியரிங் படித்து சப்சிக்வெண்ட்லி நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அட்மாஸ்பியரிக் அண்ட் ஓஷன் சயின்ஸ் சேரலாம், இல்லாட்டா எம்டெக் வந்து கிளைமேட் சயின்ஸ் பண்ணலாம். இதான் வந்து மேஜர் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் மிச்ச இன்ஸ்டிடியூஷன்லையும் ஜாயின் பண்ணிட்டு எப்படி வரலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் ஃபெசிலிட்டி தேவை, இந்த கோர்ஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம கடலில் வந்து லேப்ல சிமுலேட் பண்ணணும், மிச்சதெல்லாம் பண்ணுறது மாதிரியே. அது எப்படி சிமுலேட் பண்ணுறாங்கிறது நீங்கள் பார்க்கலாம். வேவ் ப்ளூம்னு இருக்கு ஐஐடி மெட்ராஸில். வேவை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய டேங்க்ல அதில் வந்து நீங்கள் என்ன கப்பல் கட்டுறீங்களோ, ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்களோ, டிசைன் பண்ணுறீங்களோ, நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகும்பொழுது அதனுடைய மாடலை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த வேவையோ அந்த கண்டிஷனை கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சர்டன் பேராமீட்டர் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வேவ் பேசின்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஐஐடி கரக்பூர்ல டோயிங் டேங்க் இருக்கு. கப்பல் வரும்போது அதனுடைய டோ பண்ணும்போது என்னென்னலாம் அதில் ஃபோர்ஸ் வருது அதெல்லாம் ஸ்டடி பண்ணோம். ஸோ எனி ஃப்ளோட்டிங் பாடி ஆர் எனி ஸ்ட்ரக்சர், இப்போ நம்ம அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்னு பார்க்குறோம், எல்லாத்துக்குமே மாடல் ஸ்டடி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லேபரட்டரி செட்டப் வேணும். அது இந்த மாதிரி ஐஐடிஸ்ல இருக்கு. ஸோ இது இப்போ வந்து சிமுலேஷன் ஸ்டடிஸாக போகிறாங்க அடுத்த ஸ்டேஜில். 10 years டவுன் த லைன் இப்போ எல்லாமே சிமுலேஷன் வரனால நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்டிஷனை, என்விரான்மெண்டல் கண்டிஷனை கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸை, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி போகணும். ஏன்னா ஓஷனை பொறுத்த மட்டும் ஆல் திஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மல்டிபிள் க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டிசைன் பேராமீட்டர், நீங்கள் டிசைன் கண்டிஷன் சூஸ் பண்ணி மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் ஃபைனலி கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பர்விஷன், இன்ஸ்டலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், கோஆர்டினேட்டட் எக்ஸசைஸாக இருக்கணும். பிகாஸ் எனி லாஸ் இஸ் கேட்டஸ்ட்ரோஃப், அதனால எந்த சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சிமிலர் சச் கோர்சஸ். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட்,
அண்ட் QSATல ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஓஷன் அண்ட் மெட்ரியாலஜி டுகெதர் ஆர் ஓஷனோகிராஃபி அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி இங்கே நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது நெக்ஸ்ட் 1 இயர் யூடியூப்ல இருக்கிறதால ஃபர்தராக நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் இண்டிவிஜுவல் சைட்டில் போய் பார்க்கலாம். இட்ஸ் அ great compilation of different institutions offering different course. NIT ரூர்கேலாலையும் ஓஷன் ரிலேட்டட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து ஓஷன் பாலிசியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லா படிச்சுட்டு அந்த மாதிரி போகணும் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் கோஸ்டல் மேரிடைம் ஏர் அண்ட் ஸ்பேஸ் செக்யூரிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ராஷ்ட்ரிய ரக்ஷக் யூனிவர்சிட்டி குஜராத்ல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில BA ஆர் 1 இயர் LLB கூட ஆஃபர் பண்றாங்க ஓஷன் ரிலேட்டட். இப்போ ஏன்னா ஓஷன் பாலிசிங்கிறது ரொம்ப முக்கியம். In futuristic terms வரும்போது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி வரும்போது பாலிசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லையும் பாலிசி இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணலாம். ஈவன் BE முடிச்சுட்டு நான் எம்டெக் வந்து BE ஜென்ரலாக மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் டு ஓஷன் ரிலேட்டட் ஒர்க்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அதான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிராஜுவேட் BE BTech படிக்கிறதுக்கு JEE லெவல் எக்ஸாம் எழுதி போகணும். BTech படிச்சு முடிச்ச பிறகு நீங்க கேட் எக்ஸாம் எழுதலாம். படிச்சுட்டு இருக்கும்போது கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா எம்டெக் அண்ட் PhD இந்த IIT IISc இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த கேட் ஸ்கோரை வச்சே கூட உங்களுக்கு ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல அது ஒரு ஃபெசிலிட்டி. R&D இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால நீங்க வந்து BE எனி இன்ஸ்டிடியூஷன் சேரும்பொழுது கேட் நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கோர் வேலிடிட்டி ஃபார் குவைட் சம் டைம். அது ரொம்ப முக்கியம். ஸ்டேட் லெவல்ல டான்செட் எக்ஸாம் எழுதி நம்ம தமிழ்நாடு இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணலாம். இதுல வேரியஸ் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர் நீங்க என்ட்ரன்ஸ்லேருந்தே ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கு. IIT IISc மாதிரியே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் இந்த ஸ்கோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி NISER அண்ட் IISER திஸ் ஆர் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெவ்வேறு பிளேஸ்ல இருக்கு இந்தியாவில். அங்கே ஆஃபர் பண்ற வெவ்வேறு கோர்சஸ் நாட் ஓன்லி ஓஷன் இன்ஜினியரிங், ஓஷன் சயின்சஸ், கிளைமேட் சயின்சஸ், ஆல் ரிலேட்டட் டு தட். ஸோ உங்களுக்கு மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர் கிளைமேட் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதில் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ஓஷன் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா these are all some institutions I am just listing it, not on the priority. I am not giving any preference. It is just order where you can take and choose அந்த இன்ஸ்டிடியூஷன் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி whichever course you want you can do that. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சயின்ஸுங்கிறது அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. இப்போ கிளைமேட் சயின்ஸ் வரும்போது ஓஷன் வரும், அட்மாஸ்பியரும் வரும். இந்த ஓவரால் எர்த் சிஸ்டம் இப்போ தான் இப்போ தட் இஸ் கோயிங் டு பி மேஜர் ரோல் இன் ஃபியூச்சர். அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி இந்த 68 இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இதை பாருங்க. ஈவன் ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு விதமாக அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கரிக்குலம் இருக்கு, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல சம்டைம் இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஆர் அவங்களுடைய ஓன் மெத்தடாலஜி இருக்கு. ஆல் காமன் கேட் ஸ்கோரை வச்சோ ஆர் JEE ஸ்கோரை வச்சோ போகலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இன் திஸ் ப்ராஜெக்ட் வாட் தே ஆர் டூயிங் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், அதை பர்சியூ பண்ணலாம். இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன் கிளைமேட் ரிலேட்டட் ஸ்டடிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓஷன் ஆல்சோ இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். அதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல ஜியாலஜி இருக்கும், ஓஷனோகிராஃபி இருக்கும், ஆர் அட்மாஸ்பரிக் சயின்ஸ் இருக்கும். ஆல் த ஆக்டிவிட்டிஸ் டுகெதர் இன்டர்டிசிப்ளினா நீங்க படிக்கலாம். அடுத்து வந்து மரைன் சயின்சஸ், இது வந்து லைஃப் சயின்சஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பிரீமியர் இன்ஸ்டியூட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கு. அது மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மரைன் சயின்ஸ். இப்போ எனக்கு 12th முடிச்சுட்டே கூட இதில் ஜாயின் பண்ணி மரைன் சயின்ஸ்லாம் ஃபீல்டில் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் தி இன்ஸ்டிடியூஷன். பட் நான் என்ன சொல்றேன்னா இது நான் கொடுத்துக்கிறது வந்து கம்ப்ளீட் கிடையாது. ஐ வுட் ஹவ் மிஸ்ட். இட் இஸ் ஒன்லி அன் இண்டிகேட்டிவ். நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றது எல்லாமே ஒரு இண்டிகேட்டிவ் தான். It is not to be taken as this is a mandatory, I am recommending. It is not recommendation. But these are all the opportunities, wide opportunities you have. நான் படிக்கிற காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல போய் நீங்க ஜாயின் பண்ணி கத்துக்கலாங்கிறது தான் நான் எவால்வ் பண்றேன். அடுத்து ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூட் ஓஷனோகிராஃபியை பொறுத்த மட்டும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஓஷனோகிராஃபின்னு நான் இந்த இன்ஸ்டியூட்ல 15 வருஷம் வேலை பார்த்தேன். இது ஒரு பிரீமியர் இன்ஸ்டியூட், எனி டிசிப்ளின் இன்க்ளூடிங் இன்ஜினியரிங், சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஆல் ஓஷனோகிராஃபிக் டிசிப்ளின் தே ஸ்டடி. அவங்க PhD கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த MSc முடிச்ச பிறகு நீங்க இந்த PhD கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒன்று CSIR ரிலேட்டட் கோர்ஸ் ஆர்
அவங்களுடைய டைரக்ட் டாக்டரல் ரிசர்ச் ஃபெலோ கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அட்மிஷன் இன் த கேஸ் ஆஃப் டைரக்ட்லி பை NAO thrice year. In the case of CSIR, it is admission in August, September. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம், இதுதான் நான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, திஸ் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ எவ்ரிதிங் ஐ ஹவ் ப்ரொவைடட். அடுத்து உங்கள் மைண்டில் வரலாம், எவ்வளோலாம் எக்ஸ்பென்சிவ் இருக்குது, என்னால் கவர் பண்ண முடியுமா? தெர் ஆர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தெர் ஆர் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள். ப்ளீஸ் கோ த்ரூ தேட். தெர் ஆர் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹூ ஹெல்ப். நீங்கள் வாலண்டியராக போய் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு. இது எல்லாத்துக்குமே முக்கியமாக உங்கள் மெரிட், உங்கள் ஸ்கோர், மார்க், இதான் ரொம்ப முக்கியம். இது ரீசெண்டாக AIC வந்து பிரகதி சக்ஷம் ஸ்காலர்ஷிப் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் தே ஹவ் லான்ச்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் which will be really helpful to you so that you don't need to burden your family. There are private scholarships or institution philanthropists they are providing. Please see, all these things are available in the net. இது காம்ப்ரிஹென்சிவா நீங்க பார்க்கும்பொழுது, நான் இதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு எங்கெங்க டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன மாதிரி வேலை கிடைக்கலாங்கிறத ஒரு இண்டிகேட்டிவா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். இதே ஓஷன் சயின்ஸ் படிச்சுன்னா கூட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல போகலாம். பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் டூயிங் ஆன் ரிமோட் சென்சிங், Anna University remote sensing course இருக்கு, you can specialize in that. These are all the institutions in the space where they recruit. There are private industries working in the ocean. They also take up, like L&T, Kongsberg is a German company working in India. Fugro Oceaner, again, that is a Norwegian company. These are all the institutions they look for. Naval institutions job opportunity இருக்கு. NSTL, NPOL, naval shipyards, Air Force, there is a wing. So defense shipyard, now there is a lot of requirement to have these engineering and science graduates to go there. Further, there are institutions which provide, like our ministry, there are the Ministry of Environment Forest, they recruit junior scientists, they recruit even research fellow. You can develop your career in these institutions. I have given all comprehensive list where you can apply for the job. You can also try for a job abroad or other institution, depends on how you are qualified. These are all few institutions abroad they frequently give. You can also join me in Twitter or LinkedIn, where regularly whenever such post comes, I put forward. நான் இதில் முக்கியமாக சொல்ல வந்தது என்னன்னா, ஐ எம் ஆல்சோ லிங்க் டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியே யுனெஸ்கோ இன்டர்கவர்மெண்டல் ஓஷனோகிராஃபிக் கமிஷனில் GRAங்கிறது குளோபல் ரீஜனல் அலையன்சஸில் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க 13 ரீஜனுக்கு நான் இப்போ சேர்மனாக இருக்கேன். இப்போ யுனெஸ்கோவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10 வருஷத்தை தூய்மை பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதாவது UN டிகேட் ஆஃப் ஓஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தேர் ஆர் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் இப்போ ஸ்டூடெண்டாக இருக்கிற காலகட்டத்திலே அதில் கலந்துக்கலாம். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது. இப்போயே உங்கள் நாலேஜ் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ சிட்டிங் ஃப்ரம் ஹோம் யூ கேன் லேர்ன் லாட். அது மாதிரி UN ஆர்கனைசேஷன்லையும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் நம்ம குவாலிஃபிகேஷன் அக்வயர் பண்ண பிறகு UN ஜாப்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் இன்ஸ்டிடியூஷன். நான் ஏற்கனவே UNEP என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணதால் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். If you develop your skill in your particular subject or proficiency in the language, definitely there are opportunities. இப்போ law படிச்சவங்க வந்து UNCLOS இருக்கு, ENDOLAS அங்க நியூயார்க்ல, UN Oceans in a different organization. இப்போ கம்ப்யூட்டிங் படிச்சவங்க ஃபார் ஃபியூச்சர் ஸ்டேஜில் இப்போ கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி 1.5 எக்ஸாஸ்கேலில் குளோபலி இருக்குது. நான் இந்த வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷனில் இப்போ வைஸ் சேராக ஒரு கமிட்டியில் இருக்கேன். இப்போ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, எர்த் சிஸ்டம் இப்போ டெஃபினட்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. பட் ஸ்டில் தேர் ஆர் சேலஞ்சஸ். சைக்ளோன்ஸ் வருது, சுனாமி வருது. ஆல் தீஸ் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் பார்க்கறதுக்கு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ மெனி ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் IT ஆர் கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் யூ டெவலப் யுவர் ஸ்கில் to get into this field. And port and harbor, conventionally the current mode is changing now. It's going to be a digital era. Even for example, the transportation of the containers and many of the product are cloud-based solutions, and all digital shipping is picking up now. Big data, machine learning, artificial intelligence, these are all coming into the picture. So whichever field you are studying, definitely there could be an application. There are autonomous ships which are coming, where these knowledge and expertise will be very, very much required. There is also something called biomimic, trying to learn from the nature. How do you duplicate that? We are also working on robofish, duplicating fish. So these are all certain things like supply chain, where there is a diversified knowledge. Of course, there is an interest on offshore energy, like windmill. India has also launched a policy to have offshore windmill. We are working on such project. There are also offshore structures coming up. So there are requirements. I'm sure that என்னுடைய லெக்சரை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ நீங்கள் முக்கியமாக நீங்கள் இதில் செய்ய வேண்டியது என்னென்னா படிக்கணும். படிக்கிற சப்ஜெக்டுடைய பேசிக் ரொம்ப முக்கியம். அதனுடைய நாலேஜ் நீங்கள் அக்வயர் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை உங்களுடைய நாலேஜை ஹானர் பண்ணிட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தேர் இஸ் அ கேரியர் க்ரோத். I'm sure that you will proceed in this direction. Be sincere and dedicated whatever you are doing. Definitely your perseverance will help you to develop in your career. Thank you very much. இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கானது. இந்த நிகழ்ச்சி வந்து +2 முடித்த மாணவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தாலும், நான் இப்போ சொல்ல போகிற ப்ரெசன்டேஷனில் +2 தவிர்த்து மற்ற மாணவர்களுக்குமானதுமா இருக்கும். அதாவது டிப்ளமா முடித்தவங்க, இல்லை இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடித்தவங்க ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து சில கேசஸில் ஒரு கோர்ஸ் வந்து 10th முடித்தவங்க கூட அதை பயன்படுத்திக்கலாம். நார்மலி மாணவர்கள் அந்த +2 ஒரு கிரிட்டிக்கல் டைம், அது அந்த 12வது முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம், ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் 50-60 இயர்ஸ் ஆஃப் கேரியர் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நாம் இப்போ என்ன டெசிஷன் எடுக்கிறோம், எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். நிறைய துறைகள் இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்க விளக்க போகிற துறை, நான் ஐ பிலாங் டு மேரிடைம் செக்டர், மேரிடைம் இண்டஸ்ட்ரி. ஐ எம் எ ஷிப் கேப்டன். நான் அந்த துறையை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கேன் பிரீஃபாக. ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு, மெரைன் என்ஜினியர் ஆகிறதுக்கு, இல்லை நாட்டிக்கல் சயின்ஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் என்ன குவாலிட்டி இருக்கணும்? எல்லாரும் எல்லாமே ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆகவும் முடியாது. ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டீம் பிளேயராக இருக்கணும். மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், டஃப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் ஸ்போர்ட்டிவாகவும் அடாப்டிவாக இருக்கணும். அடாப்டிவ்ன்ற வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஷிப்பில் செயில் பண்ணும்போது தனியாக இருப்போம். இட்ஸ் அ ஸ்மால் கம்பெனி, 20-25 பேர் தான் மேக்ஸிமமே இருப்பாங்க. ஸோ அதை அடாப்ட் பண்ணிக்க முடியணும். எ ஸ்மால் டீம், அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். தைரியத்தோட ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும். ஒருத்தர் நம்பி நடந்தால் தான் நடக்க முடியும் வேலையாங்க. உங்களுடைய வேலைக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். 4 மணி நேரம் உங்கள் வாட்சுன்னா எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க. அதை விட முக்கியமானது, இப்போ எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் வெங்கடேசன் சொன்ன மாதிரி என்வாயர்மெண்ட், தூய்மை பெருங்கடல் சொன்னார் இல்லையா. கப்பல் எல்லாமே கடலில் தான் போகும். கடலை மாசுபடுத்தக்கூடாது. கடல் வந்து நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்கறது. ப்ளூ எக்கானமின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வச்சு நிறைய சாதிக்க முடியும். அதனால கடலை தூய்மையாக வச்சுக்கிறது அவங்களோட ஒரு கடமை. இந்த குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா, இந்த குவாலிட்டிஸ் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும்னா, மெர்ச்சன்ட் நேவி இஸ் ஃபார் யூ. மெர்ச்சன்ட் நேவிங்கிறது ஒரு நார்மலி என்ன இமேஜினேஷன் நமக்கு வரும்னா, இந்த சொகுசு கப்பல், பேசஞ்சர் கப்பல். ஆனால் அப்படி கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ். ஐ வில் ஷோ யூ. மெர்ச்சன்ட் நேவிங்கிறது ஒரு இடத்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. உலகத்தில் மோர் தேன் 90% மேலே பை வால்யூம் கூட்ஸ் வந்து கப்பல் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேறு எந்த மோட்ஸாலையும் அவ்வளோ ஈஸியாகவும் சுலபமாகவும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதனால கப்பல் துறை வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. அது இட் வில் கண்டினியூ டு ரிமைன் தட் வே. ஷிப்பிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி 90% மேலே பை வால்யூம் டிரான்ஸ்போர்ட் ஆகிற கூட்ஸ் எல்லாமே கப்பல் மூலமாக தான். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர்ஸ், ஃபுட்டு, கார்ஸ், ஸ்டீல் ஓர்ஸ், க்ளோத்ஸ், ஷூஸ், இன்ஃபேக்ட் லிட்ரலி ஸ்பீக்கிங் நாம் யூஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமே, A4 பேப்பர்லேருந்து ஐஃபோன்லேருந்து எந்த மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ இல்லை ரா மெட்டீரியலாவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது கப்பல் மூலமாக அது ட்ராவல் பண்ணி இருக்கும். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, கப்பல் இல்லாமல் எக்கானமிஸ் மூவ் ஆகவே முடியாது. இந்த மெர்ச்சன்ட் நேவிங்கிறது கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் எக்ஸிஸ்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் இருக்குது. முதல்ல நான் காட்டின இந்த சொகுசு கப்பல், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பல்க் கேரியர்ஸ், ஓர்ஸ், இந்த மாதிரி பல்காக எடுத்துகிட்டு போகிற கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற கப்பல். இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டெய்னர் ஷிப்ஸ். இதுவும் நீங்கள் டிவிலையோ சில சமயம் ஹார்பர்ஸ்லையோ பார்த்துருக்கலாம். நிறைய கம்பெனிகள் இருக்குது. கண்டெய்னர் பாக்ஸஸ் ஏற்றிட்டு போகும். அந்த கண்டெய்னர் பாக்ஸஸ்குள்ளே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்கோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து கார் கேரியிங் வெசல்ஸ். இப்போ சென்னையில் கூட நம்ம கார் கேரியர் டெர்மினலே தனியாக இருக்குது. இதில் ரோல் ஆன் ரோல் ஆஃப் ரேம்ப் இருக்கும். கப்பலில் வந்து டைரெக்டாக இந்த காரை ஏற்றி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகலாம். இது வந்து க்ரூட் ஆயில் அண்ட் கெமிக்கல் டேங்கர்ஸ். இந்த பக்கம் பார்க்குறது ப்ராடக்ட் கெமிக்கல் டேங்கர்ஸ் ரைட் சைடில் இருக்கிறது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு பெரிய VLCC, வெரி லார்ஜ் க்ரூடு கேரியர் சொல்லுவோம். இது வந்து க்ரூட் ஆயிலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிற டைப்பான கப்பல். இதெல்லாம் LNG, LPG ப்ரெஷரைஸ்டு கார்கோ, அதை கொண்டுட்டு போகிற கப்பல்.
இதுதான் நார்மலி எல்லாரும் நினைக்கிற சொகுசு கப்பல், இல்லைன்னா பேசஞ்சர் ஷிப்ஸ், இல்லை க்ரூஸ் ஷிப்ஸ்ன்னு சொல்ற அந்த மாதிரியான கப்பல். இப்போ நீங்க பாக்குறது சப்மரைன், இன்னொரு பக்கம் பாக்குறது வந்து சர்ஃபேஸ் வெசல். இதெல்லாம் வந்து மெர்ச்சன்ட் நேவி வெசல்ஸ் கிடையாது. திஸ் பிலாங்ஸ் டு டிஃபென்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் இந்தியன் நேவி இருக்க மாதிரி எல்லா கண்ட்ரிலும் நேவல் வெசல்ஸ் இருக்கும். இது வந்து மெர்ச்சன்ட் நேவி கிடையாது. ஆனால் இந்த கோர்சஸை முடிச்சவங்களும் பிஏ மரைன் இன்ஜினியரிங்கோ பிஎஸ்சி நாட்டிக்கலோ முடிச்சவங்க கூட மெர்ச்சன்ட் நேவியோ இந்தியன் நேவியோ இல்லை கோஸ்ட் கார்டோ ஜாயின் பண்ண முடியும் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது. அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். ஏன் இந்த கேரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு லூக்கரேட்டிவ் கேரியர். சம்பளம் நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும். சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 20-21 வயசுல ஒருத்தர் வந்து கிராஜுவேட் ஆகிறாருன்னா உடனடியாக அவர் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டியும் உண்டு. நீங்கள் உலகம் பூரா சுற்றி பார்க்கலாம், பல கல்ச்சர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே ஏர்ன் பண்ணுற பணத்துக்கு வந்து என்ஆர்ஐ டைமை கம்ப்ளீட் பண்ணாக்கா டேக்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் கேரியர். எப்படிப்பட்டவங்களுக்கு சூட் ஆகுனா 9 to 5 ஹம்ட்ரம் டே டு டே லைஃப்ல அதையே கண்டினியூ பண்ண வேண்டாம், வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு இது ஐடியலி சூட்டபுளாக இருக்கும். இது நார்மலி இந்த ஹையரார்கி ஷிப்பில் வந்து எந்த மாதிரியா இந்த க்ரோத் இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக் கேடட் அப்படிங்கிறது தான் ஜூனியர் மோஸ்ட் ட்ரெயினி லெவல். அதில் போய் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறமா சர்டிஃபைடு ஆஃபீஸர் ஆன பிறகு 3rd ஆஃபீஸர் ஆவாங்க. அதுக்கப்புறம் 2nd ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணால் சீஃப் ஆஃபீஸர் ஆகலாம். அது வந்து 2nd in command ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா கேப்டனுக்கு உண்டான எக்ஸாம் மாஸ்டர் மெரினர் ஃபாரின் கோயிங் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. மெர்கண்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட் டிஜி ஷிப்பிங்கில் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் ஒருத்தருக்கு கேப்டன் ஆகிறதுக்கான தகுதி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ஜின் சைடு. கப்பல் ரன் பண்ணுறதுக்கு 2 துறைகள் தேவை. ஒன்று டெக் சைடு, இன்னொன்று வந்து என்ஜின் சைடு, மெரைன் இன்ஜினியரிங் சைடு. அங்கே என்ஜின் கேரக்டாக ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணாக்கா அதுக்கப்புறமா 4th இன்ஜினியர் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு, காம்பிடன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அதுக்கப்புறமா 3rd இன்ஜினியர் ஆவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் கிளாஸ் 2 எக்ஸாம், அதை பாஸ் பண்ணாக்கா 2nd இன்ஜினியராக ஆகலாம். அதுக்கப்புறமா சீஃப் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் கிளாஸ் 1 எக்ஸாம், அதை பாஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடைச்சிடும். நான் முதல்ல சொன்ன இந்த கேப்டன் பதவியும் சீஃப் இன்ஜினியர் பதவியும் சர்டிஃபிகேட் வாங்கின உடனே ஒருத்தருக்கு கிடைக்காது. அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த 2nd in command-ஆ 2nd இன்ஜினியரா அந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆன் தட் பேசிஸ் அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி வந்து அவங்களுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுக்கும். இதில் நேவிகேட்டிங் ஆஃபீஸர் ஆர் நாட்டிக்கல் ஆஃபீஸர், இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங்னு சொன்னேன். இந்த நேவிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கப்பலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபாக கொண்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் நேவிகேஷன். பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறதுக்கு கப்பலை நேவிகேட் பண்ணணும் பாதுகாப்பாக. அது அவங்களுடைய மெயினான ஜாபாக இருக்கும். அதை தவிர்த்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் ஹல், அகாமடேஷனை பார்த்துக்கிறது, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமும் அவங்க வேலையாக இருக்கும். இதை தவிர்த்து கப்பலில் வரக்கூடிய கூட்ஸ் கார்கோ இருக்கு இல்லையா, அது லோடிங் அன்லோடிங் இது எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டிருக்கோம் அவங்களோட பிளேஸ் ஆஃப் ஒர்க். அது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ், அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் இந்த ஷிப் மேலே வந்து அது இருக்கும். அங்கேருந்து நேவிகேட் பண்ணுற ஷிப்போட சில ஸ்னாப்ஸ் இருக்கு. திஸ் கேரியர் ஆஃப்கோர்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இங்கே ரைட் சைடில் மேலே கார்னரில் நீங்கள் பார்க்குறது எங்கள் கல்லூரியில் இருக்கிற அந்த சிமுலேஷன், நேவிகேஷன் சிமுலேஷன் பிரிட்ஜ். இன்னொரு பக்கம் மெரைன் என்ஜினியர் ஆஃபீஸர், அவங்க என்ன பண்ணுவாங்க கப்பலில் போனால், ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஷிப். ஒரு ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு, அது ஒரு மினி சிட்டி மாதிரி. அதை ரன் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் என்ஜினியரிங் கேப்பபிலிட்டி இஸ் ரிக்வயர்ட். மெரைன் என்ஜினியரிங் கேப்பபிலிட்டி தேவை. அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின்ஸ் இருக்கும், இன் அடிஷன் டு மெயின் என்ஜின், எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ், பாய்லர், டர்பைன், பம்ப்ஸு, ரெஃப்ரிஜரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல் மிஷின், நீங்கள் எதை எடுத்தாலும் எல்லாமே இருக்காது. ஒரு மினி சிட்டி. இதை ரன் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி தேவை. அந்த கேப்பபிலிட்டி இருக்கவங்க தான் மெரைன் இன்ஜினியர். அதுக்கான படிப்பு பற்றி நான் சொல்லுவேன். இப்போ அதை தவிர்த்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ண வேண்டியது கப்பலில் அவங்களோட வேலை தான். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். நார்மலாக மெர்ச்சன்ட் நேவல் வெசல்ஸில் மெரைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற இடம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்னாப். மெயின் இன்ஜினோட ஷாஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது
கண்ட்ரோல் ரூம், என்ஜின் கண்ட்ரோல் ரூம். இப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு எங்க படிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க, எங்க படிக்கிறது இதை பத்தி பிரீஃபா சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்கு. நான் இந்த கல்லூரியை சேர்ந்தவன் அப்படின்றத சொல்றேன் தவிர இங்கதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், இந்தியாவோட கவர்மெண்ட் இந்தியாவோட ஒரு டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். அவங்க அப்ரூவ் பண்ண காலேஜில் மட்டும்தான் படிக்கணும். dgshipping.gov.in அந்த வெப்சைட்ல போனா எத்தனை கல்லூரிகள் எங்க இருக்கு, எவ்வளவு கேண்டிடேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அப்ரூவ்டு, இல்ல எல்லா டீட்டெயிலும் அதுல கொடுத்துருக்கோம். அந்த கல்லூரிகள்ல மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் மாணவர்கள், வேற எங்கேயும் ஜாயின் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு இந்த ஃபீல்டில் வரணும்னா, ஒன்று பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷத்துக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஆர் சி டைம் ட்ரெயினி பீரியட் அதை முடிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா செகண்ட் மேட் ஃபாரின் கோயிங் சிஓசி எக்ஸாமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அவங்க ஷிப் கேப்டன் ஆகலாம். அதுக்கு அடுத்தது 4 இயர் பிஇ மரீன் என்ஜினியரிங் ப்ரோக்ராம். இதை படித்தாக்க மெரைன் என்ஜினியராக கிராஜுவேட் ஆன பிறகு அவங்க வந்து 6 மந்த்ஸ் சி டைம் ட்ரைனிங் முடித்த பிறகு கிளாஸ் 4 சிஓசி வாங்கினா அவங்க சர்டிஃபைட் ஆஃபீஸர் ஆகலாம். நான் முதல் ஸ்லைடில் சொன்ன மாதிரி கிராஜுவேட்ஸு கூட ஜாயின் பண்ணலாம். எந்த கிராஜுவேட்ஸ் ஜாயின் பண்ணலாம்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். நேவல் ஆர்கிடெக்சரல் கிராஜுவேட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த துறைகளை சார்ந்தவங்க +2 முடித்த பிறகு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ, நேவல் ஆர்கிடெக்சரிங் இன்ஜினியராகவோ, இல்லை ஆட்டோமேஷன் இன்ஜினியர் இந்த மாதிரி துறைகளில் படித்தவங்க 1 வருஷத்துக்கான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று இருக்கு. ப்ரீசி ட்ரைனிங் ஃபார் கிராஜுவேட்ஸ், ஜிஎம்இ கோர்ஸ்னு சுருக்கமாக சொல்லுவோம். இந்த கோர்ஸை படித்து அவங்க மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல வந்து மெரைன் இன்ஜினியராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 10th முடிச்சு அதுக்கப்புறமா டிப்ளமா படிச்சிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட், பாலிடெக்னிக் டிப்ளமா 3 இயர்ஸ். அவங்க மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேயோ, இல்லை நேவல் ஆர்கிடெக்சர்லையோ, இல்லை மெரைன் இன்ஜினியரிங்லையோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லை ட்ரிபிள்இ இந்த மாதிரி துறைகளில் அவங்க டிப்ளமா வாங்கி இருந்தால், 10th முடிச்சுட்டு 3 வருஷம் படிச்சிருந்தாலோ, இல்லை 12th முடிச்சுட்டு 2 வருஷம் படிச்சிருந்தாலோ அவங்க கிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் டிப்ளமா இருக்கும். அந்த டிப்ளமா ஹோல்டர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கான போஸ்ட் டிப்ளமா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அதை பண்ணி அவங்களும் மெரைன் இன்ஜினியராக கன்வெர்ட் ஆகலாம். இதை தவிர்த்து 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்ளமா ஃபீல்டில் மெரைன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரணும்னா அவங்க உடனடியாக அவங்க தெளிவாக இருந்தாங்க நான் மெரைன் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னா அவங்களும் வந்து 10th முடிச்ச பிறகு சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் 10th முடிச்சவங்களுக்கு மெரைன் இன்ஜினியரிங் டிப்ளமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இது வந்து ஏஐசிடி அப்ரூவ்டு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டரல் என்ட்ரியா பிஇ மெரைன்ல சேரலாம், இல்லை நேவல் ஆர்கிடெக்சர் சேரலாம். அதுக்கப்புறம் ஜிஎம்இ கோர்ஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இன்னொரு கோர்ஸ் வந்து பிஎஸ்சி மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ். இது சீஃபேரிங் கோர்ஸ் இல்லை, இது வந்து மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸுக்கான கோர்ஸ். இதை +2ல எந்த ஃபீல்டு, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்போ, செகண்ட் குரூப்போ, இல்லை வொகேஷனல் குரூப்போ, இல்லை காமர்ஸ் குரூப்போ யார் படித்தவங்கனாலும் இது தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இது வந்து கப்பலில் வேலை செய்யறதுக்கானது இல்லை, இது வந்து கப்பல் கம்பெனிகள், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகள், அதில் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் பிரகாசமாக இருக்கும். இது கல்லூரிகளில் நடக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் பாசிங் ஒரு பரேட் ஈவெண்ட்டோட ஸ்லைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அந்த கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அன்லைஸ் ரெகுலர் காலேஜ் லைஃப் மாதிரி இல்லாமல் இந்த எல்லா மெரைன் கல்லூரிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன்லேருந்து நைட் வரைக்கும் பரேடு, மார்ச் பாஸ், பிடி எல்லாமே ஒரு ஷெட்யூல்டு பாரா ரெஜிமெண்டல் லைஃபாக இருக்கும். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் ஃபார் யூ. இந்த மாதிரி பாசிங் அவுட் பரேட்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த மெடல்ஸ் வின் பண்ணுறவங்களுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விஐபிஸ் கேதரிங்கில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபார் எவர் இட் வில் ரிமைன். இப்போ எல்லா கல்லூரிகள்லையும் டிஜி ஷிப்பிங் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் தே வில் ஹாவ் ஷிப் இன் கேம்பஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ட்ரைனிங் அஃப்ளோட் ஒர்க் ஷாப் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வேண்டி கப்பலுக்கு போகாதபடிக்கு கேம்பஸ்லேயே அதை பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் என்ஐஓடி சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க சிமுலேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இது அந்த மாதிரி கப்பலுடைய என்ஜின் பகுதியை வந்து எல்லா கல்லூரிகள்லையும் நிறுவி இருக்கிறாங்க. இதில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆக்சுவல் ஸ்டீல் ஷிப்பையே நிறுவி இருக்கிறாங்க. மற்ற கல்லூரிகளில் சிமெண்டால கான்கிரீட்டால் செய்யப்பட்டதாக இருக்கும். எங்கள் கல்லூரியில் வந்து ஆக்சுவல் ஸ்டீல் ஷிப் இருக்கும். ஸோ த கேண்டிடேட்ஸ் வில் கெட் த ரியல் ஃபீலிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கு.
ஃபுல் மிஷன் பிரிட்ஜ் சிமுலேட்டர், நான் நேவிகேஷன் சொன்னேன் இல்லையா, நாட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து நேவிகேஷன் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபாக போகிறதுக்கு. இது வந்து பல டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட், ரேடார்லேருந்து ஜிபிஎஸ்லேருந்து ஸ்டேரிங் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே பிரிட்ஜில் இருக்கும். அதனுடைய கண்ட்ரோல்ஸ் கீழே வந்து என்ஜின் ரூமில் வந்து அதுக்கான ஆக்சுவல் ஸ்டியரிங் கியர் அங்கே இருக்கும். இங்கே வந்து வீல் இருக்கும். இங்கே தான் கப்பல் நேவிகேட் பண்ணப்படுது. இந்த நேவிகேஷனை ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லா கல்லூரிகள்லையும் ஒரு சிமுலேட்டர் இருக்கும். எங்கள் கல்லூரியில் வந்து நார்வே கான்ஸ்பர்க் கம்பெனிலேருந்து வாங்கி இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபுல் மிஷன் பிரிட்ஜ் சிமுலேட்டர் இருக்கு. அதே போல் என்ஜினியரிங் சைடில் மெரைன் என்ஜினியர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்ஜின் ரூம் சிமுலேஷனும் இருக்குது. இது எல்லா கல்லூரிகளிலும் இதுவும் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் இந்த மாதிரி கல்லூரிகளில்? நார்மலாக எல்லா என்ஜினியரிங் காலேஜஸ்லையும் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் லேப், லைக் ரெஃப்ரிஜரேஷன் லேப், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஹைட்ராலிக்ஸ் லேப், இது எல்லாத்துக்கும் கூட நம்மள்ட்ட வந்து சீமேன்ஷிப் லேப், ஃபயர் ஃபைட்டிங் லேப், இந்த மாதிரியான லேப்ஸும் இருக்கும். இந்த மாதிரி சார்ட் ரூம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, நேவல் ஆர்கிடெக்ட்ஸு என்ஜினியரிங் டிராயிங் பண்ணுற மாதிரி, நாட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து சார்ட் ஒர்க், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கப்பல் போகும்போது அது எங்கே இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் அது. எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடம் நடத்துகிறவங்க வந்து ஆல்ரெடி ஷிப்பில் கேப்டனாவோ இல்லை சீஃப் இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணவங்க. அதனால் வந்து இந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்லியிருக்காரு, those who can do he does, those who cannot they teach அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டாலும் இந்த கேஸ் ஆஃப் மெரைனர்ஸ் அவங்க ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணதை தான் இங்கே வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. தே ஹாவ் சீன் போத் த சைட்ஸ். அதனால் உங்களுக்கு டீச் பண்ண போகிறவங்க இந்த மாதிரி கல்லூரி எல்லாத்துலேயுமே ஷிப் கேப்டனாவோ இல்லை ஷிப் சீஃப் இன்ஜினியராக இருந்தவங்களாக இருப்பாங்க. அது வந்து ஆடட் அட்வான்டேஜ். இது எல்லா கோர்ஸுமே எல்லா கல்லூரிகளிலுமே கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல் கோர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அதை ரெசிடென்ஷியல் கோர்ஸாக வச்சுருக்காங்கன்னா, ஃப்யூச்சர் நீங்கள் கப்பலில் போகும்போது தனியாக இருக்க வேண்டி இருக்கும். அந்த தனியாக இருக்கிறதுக்கான உங்களுக்கு ப்ராக்டிஸ் முதல்லையே வந்துடணும், ரைட்டான ஆட்டிடியூட் இருக்கணும். அதுக்காக தான் இந்த காலேஜ் இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாமே அந்த கோர்சஸை வந்து ரெசிடென்ஷியலாக வச்சிருக்கிறது. when I say தனியாக இருக்க போகிறீங்கன்னா லோன்லினஸ் இல்லை, இட்ஸ் a kind of a solitude. Loneliness is a punishment, but solitude is by choice. So you will enjoy being a mariner. கேரியர் பாத் நான் சொல்கிறேன், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இதை ஜாயின் பண்ண ஒருத்தர்னாக்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி மூலமாக காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து பாஸ் பண்ணணும், அதாவது குவாலிஃபை ஆகணும். பாஸுங்கிற வேர்டு கூட கரெக்ட் இல்லை. அந்த எக்ஸாமினேஷன் மினிமம் கட் ஆஃப் மார்க் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மார்க்கோ இல்லை அதுக்கு எபவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தா ஐஎம்யூசிடி குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து இந்த ஐஎம்யூசிடி எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் கொரோனா பேண்டமிக். அதர்வைஸ் நார்மலாக எல்லா வருஷமும் அந்த கோர்ஸை அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா +2 ஆர் இட்ஸ் ஈக்குவலாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த குரூப்பில் படிச்சிருக்கணும். அந்த 3 சப்ஜெக்டையும் கூட்டினா 180 மார்க் வரணும். அக்ரிகேட் வந்து 60% இருக்கணும். அதை தவிர்த்து இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கேண்டிடேட்ஸுக்கு. அதுக்காக வேண்டி 10th இல்லை 12th ஏதாவது ஒரு இடத்துல இங்கிலீஷில் 50% நீங்கள் வாங்கி இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ். +2 பாஸ் பண்ண பிறகு நீங்கள் 25 இயர்ஸுக்குள்ளே எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். இதை தவிர்த்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ஃபிட்னஸ் as per IMO conventions, DG shipping adopted conventions. கேண்டிடேட் வந்து நார்மல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரிக்வயர்டு. முக்கியமானது என்னென்னா கண் பார்வையில் குறைபாடு இருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டு இருக்கக்கூடாது. விஷன் 6/6ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கண்ணு தெளிவாக இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ரேராக சில பேருக்கு இருக்கும். அந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க மெரினராக ஆக முடியாது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10+2 முடித்த பிறகு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கேப்டன் ஆகிறாங்க அப்படின்றது கொடுத்துருக்கு. முதல்லயே நான் ஒரு ஸ்கெட்ச் அங்கே காட்டினேன், டெக் சைடு, என்ஜின் சைட், கப்பல் எப்படி மூவ் ஆகும்னு. இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட். இந்த பவர் பாயிண்ட் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு இன்டர்நெட்டில் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மாணவர்கள் வந்து டைம் கிடைக்கும்போது இது எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, நீங்கள் பாருங்கள்.
அதே மாதிரி பிஇ மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா IMU CET எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஎஸ்சிக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான். 60% PCM, 50% இங்கிலீஷ், மேக்ஸிமம் ஏஜ் 25. இங்கே மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட்டிருக்கலாம், ஆனால் அன்எய்டட் விஷன் வந்து 6/12 இருக்கணும். அதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு பவர் இருந்ததுன்னா நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். முதல்ல லேசிக் சர்ஜரியோ இல்லை எனி அதர் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கேயும் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாக்க ஜாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் எப்படி நான் அதுக்கு சொல்லணும், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸுக்கு அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் இங்கேயும் கொடுத்துருக்கு, நீங்கள் பாருங்கள். கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டு மெரைன் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் பற்றி சொன்னேன் இல்லையா, 1 year ப்ரீசி ட்ரைனிங். என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கலோ மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கோ அல்லது அந்த சம்பந்தமான குரூப்பில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் மெக்கானிக்கல்ன்ற வேர்டு இருக்கணும், இல்லை நேவல் ஆர்கிடெக்ட்ன்ற வேர்டு உங்கள் டிகிரியில் இருக்கணும். அதை தவிர்த்து 7th and 8th செமஸ்டரில் 50% மார்க் வாங்கிருக்கணும். இங்கிலீஷில் முதல்ல சொன்ன மாதிரி தான் 10thலையோ 12thலையோ இல்லை அட்லீஸ்ட் இந்த டிகிரி ப்ரோக்ராம்லையோ 50% நீங்கள் வாங்கியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக அவங்க இருக்கிறதால ஏஜில் வந்து இன்னும் ஃபர்தர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் 28 years ஆன் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கோர்ஸ், அவங்க வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஇ மெரைனுக்கு என்ன சொன்னோம் அதே தான் இருக்கும். இந்த 2 year ப்ரீசி ட்ரைனிங் டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கு சொன்னேன் இல்லையா, இதில் என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமாவில் நிறைய துறைகளில் படித்தவங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல், மெரைன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாம் படித்தவங்க இந்த கோர்ஸை பண்ணலாம். 2 வருஷத்துக்கான கோர்ஸு. ஃபைனல் இயரில் அந்த டிப்ளமா ப்ரோக்ராம் 50% மார்க் வாங்கிக்கணும். இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் முன்னாடி எப்படி சொன்னணும், மெரைன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல் சயின்ஸ், ஜிஎம்இக்கு சொன்னதே தான். மேக்ஸிமம் ஏஜ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய அக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சு வேற எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த துறையை தெரிஞ்சு அவங்க வரலாம். அதுக்காக தான் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. இதை தவிர்த்து இந்த ஏஜ் பற்றி நான் சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் SC STக்கு அடிஷ்னலாக 5 years ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர்ஸுக்கு வந்து அடிஷ்னலாக 2 years எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஇ மெரைன் ஜிஎம்இக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான், கலர் பிளைண்ட்னஸ் ஆகாது. இதில் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் போத் ஆர் வெல்கம் டு ஜாயின். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெரைன் துறையை தேர்ந்தெடுத்து கேர்ள்ஸ் படிக்கிறது கம்மியாக இருக்குது. இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிஜி ஷிப்பிங் மூலமாக MTT மேரிடைம் ட்ரைனிங் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க மூலமாக ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேர்ள்ஸ் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா, இப்போ 4 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் உங்கள் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து MTT மூலமாக. அதை தவிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டிலும் மீனவர் துறை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இன் அ கோர்ஸ். கேடட்ஸோட ட்ரைனிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மெயின் இன்ஜின், அந்த ரீஃபர்பிஷிங், ரிப்பேர் ஒர்க் அவங்க பார்க்கறது, ஓவர்ஹாலிங் ஒர்க் பார்க்கறது, சார்ட் ரூம் இருக்கிறது, கிளாஸ் ரூம்ஸ், செக்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் காட்டுறோம். இன்ஜினியரிங் கேடட்ஸ் இந்த ஒர்க் ஷாப் ட்ரைனிங்கில் எப்படி போயிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் எனி அதர் காலேஜ் ஹியர் ஆல்சோ இஸ் தேர். In addition, you will have lot of exposure to, of course, water, swimming. It's a must. எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லா கல்லூரிகளிலும் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நான் எங்கள் கல்லூரியோட வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் போட்டிருக்கோம். என்னென்ன தேவை, 10th சர்டிஃபிகேட் காப்பி, +2 சர்டிஃபிகேட் காப்பி, மற்ற கோர்சஸுக்கு டிப்ளமா டிகிரி சர்டிஃபிகேட் காப்பி, அதை தவிர்த்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வேணும் உங்கள் சர்டிஃபிகேட்டில் அதை மென்ஷன் பண்ணி. இல்லைன்னா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது இப்போல்லாம் இந்த இண்டாஸ் நம்பர்னு ஒன்று சொல்கிறோம், இந்தியன் நேஷனல் டேட்டா பேஸ் ஆஃப் சீஃபேரர்ஸ். இதுக்கு வேலிட் பாஸ்போர்ட் தேவை. ஸோ உங்களுடைய வேலிட் பாஸ்போர்ட் காப்பி கூட அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் இல்லை என்றால் உடனடியாக பாஸ்போர்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் பாஸ்போர்ட் இல்லை என்றால் பாஸ்போர்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறது நல்லா. கேப்டன் குமார் ரொம்ப அருமையாக ப்ரீசியை பற்றி, காலேஜ் அட்மிஷனை பற்றி சொன்னார். இப்போ நான்
என்ன சொல்ல போறேன்னா ரிகார்டிங் ஷிப்பில் நீங்கள் வந்து சப்போஸ் ஆஃப்டர் ஜாயினிங் ப்ரீசி அண்ட் யூ ஆர் கம்மிங் ஆன் போர்ட் எப்படி உங்களோட வேலை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நாட்டிக்கல் சைடில் வந்தால் யூல் பி கம்மிங் ஆஸ் டெக் கேடெட், அதாவது ட்ரைனி நாட்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லலாம். இதுவே இன்ஜின் சைடில் வந்தால் ட்ரைனி மெரைன் இன்ஜினியர்னு வருவீங்க. இதுவே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சைடு வந்தால் எலக்ட்ரிக்கல் ட்ரைனி ஆஃபீஸர்னு வருவீங்க. ஸோ எந்த ஒரு இதாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஆன் போர்ட் வில் பி அ ட்ரைனிங். ட்ரைனிங்கிறது ப்ராக்டிக்கல் வாட் வி, அதாவது உங்களுக்கு கல்லூரியில் வந்து ப்ரீசியில் பேசிக் சொல்லி கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு யூ வில் கெயின் ஒன்லி ஆன் போர்ட் ஷிப்ஸு. இப்போ நம்ம நாட்டிக்கல் சைல்ஸில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்த உடனே சீஃப் ஆஃபீஸர் இஸ் யுவர் பாஸ். பேசிக்கலி ஹீ வில் கைட் யூ இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். எல்லா திறமைகளும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறவர் சீஃப் ஆஃபீஸர். அதை தவிர தேர்ட் ஆஃபீஸரும் செகண்ட் ஆஃபீஸரும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வேலைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ நீங்கள் ஷிப்புக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை ஃபெமிலரைசேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஷிப்பை வந்து இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா எங்கே சுவிட்ச் இருக்குது, எங்கே பெட்ரூம் இருக்குது, அதே மாதிரிங்கிற மாதிரி ஷிப்பில் என்னென்ன இருக்குது, சேஃப்டி ஸ்டாண்டர்ட், சேஃப்டி ஃபெமிலரைசேஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சேஃப்டி ஃபெமிலரைசேஷன்லாம் தட் இஸ் மஸ்ட். ஏன்னா இன் அன் எமர்ஜென்சி ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரியாக்ட், எப்படி நீங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் ஒரு எமர்ஜென்சியை இது பண்ணுறதுக்காக இந்த சேஃப்டி ஃபெமிலரைசேஷன் அண்ட் ஒர்க் ஃபெமிலரைசேஷனில் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது முக்கியமான 3 கடமைகள் இருக்கிறது, பேசிக் கடமைகள். அது என்னன்னா கடமை, கண்ணியம் அண்ட் கட்டுப்பாடு. இது நம்ம இந்த குறிக்கோள், இந்த 3 பேசிக் திங்கை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் ஒரு அருமையான அதாவது கடலுக்கு அதாவது சீஃபேரராக ஆக முடியும். ஏன்னா யூ நீட் டிசிப்ளின், தட் இஸ் கட்டுப்பாடு, கண்ணியம் அண்டு கடமை. அதாவது நீங்கள் வேலை செய்வதாக போகிறீங்க, அதனால் வேலையில் உங்களுக்கு தியானம் இருக்க வேண்டும். அப்புறம் வந்து கப்பலில் என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று. அது எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரிட்டன். நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு லோடிங், டிஸ்சார்ஜிங் ஆர் யூ ஆர் கோயிங் டு டூ ஆஸ் அன் அசிஸ்டன்ட், எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணினாலே யூ வில் கெயின் ஃபுல் நாலேஜ். அதுவும் இல்லாமல் சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர் அண்டு கேப்டன் உங்களுக்கு கற்றுக்கொள்ள எல்லாம் உதவுவார்கள். அதே மாதிரி இன்ஜின் சைடில் சீஃப் இன்ஜினியர் ஃபார் த ட்ரைனிங் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர் இஸ் யுவர் பாஸ். பாஸ் மீன்ஸ் உங்களுக்கு இம்மிடியட்டாக என்ன ஒரு குறைகளோ என்ன கற்றுக்கணுமோ அது செகண்ட் இன்ஜினியர்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும். அதுவும் அல்லாமல் எந்த நேரத்திலும் சீஃப் இன்ஜினியரையோ தேர்ட் இன்ஜினியரோ நீங்கள் அணுகலாம். கேப்டனையும் எப்போ வேணாம் அணுகி தெரியாதவர்களை, தெரியாத ஆர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம போகிறது வேலைக்காக தான். இட் இஸ் கேரர், இட் இஸ் நம்ம வந்து ஒரு வேலைக்காக நம்ம கேரட்டாக ஜாயின் பண்ணோன்னா யூ வில் டெஃபினெட்லி பிகம் எ கேப்டன் ஒன் டே. தட் இஸ் மேபி 10 years or 12 years ஒரு கேப்டன் ஆக முடியும். அது 10 வருஷமா 12 வருஷமானு நம்ம டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் முழு மனசோடு எல்லாத்தையும் பூராக கற்றுக்கொண்டால் சீக்கிரமாக ஆக முடியும். அது உங்களுக்கு நல்லது. ஸோ ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கேரட் ஷிப் முடிஞ்சதும் தேர்ட் ஆஃபீஸர் ஆவீங்க, தேர்ட் ஆஃபீஸர் ஆனதும் செகண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க, செகண்ட் ஆஃபீஸர் ஆனதும் சீஃப் ஆஃபீஸர் ஆவீங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு. கேரட் ஷிப்க்கு ஒரு 2 to 3 years ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் இறங்கி எக்ஸாம் கொடுப்பீங்க. அப்புறம்
ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம். ஏன் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஸோ தட் யூ லேர்ன் ஆல் த திங்ஸ். அதான் கேப்டன் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் வந்து யூ ஹவ் டு லேர்ன் எவ்ரி திங் பிஃபோர் யூ பிகம் மாஸ்டர் ஆர் சீஃப் இன்ஜினியர். அதனால் நீங்கள் வந்து கவனமாக உங்களை உட்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 19லேருந்து 21 பேர் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில். நாங்கள் சேரும்போது 40 பேர் 50 பேர் இருந்தாங்க. இப்போ 20 பேர் 21 பேர் தான் குரூ இருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலியும் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் இஃப் யூ கெட் சிக், இப்போ உங்களோட பர்டன் அடுத்தவங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதற்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் கப்பலில் இருக்கிறது. நார்மலாக ஒரு ஆஃபீஸரோ ஒரு ட்ரெயினியோ ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு தினமும் வேலை செய்வதாக இருக்கும். மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள், டிவி இருக்கிறது, வைஃபை கனெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் லிமிட்டட் டேட்டா யூசேஜ் இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம், வைஃபையே இருக்கக்கூடாது. லிமிட்டட் டேட்டா முக்கால்வாசி ஷிப்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து யூ கேன் யூஸ் யுவர் ஓன் லேப்டாப், யூ கேன் மிங்கிள் வித் எவ்ரிபடி. ஃபுட்டு ஃப்ரீயாக நல்ல அருமையாக நல்ல தரமாய்ந்த உணவு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஷிப்பு போகும்போது எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. ஒன்ஸ் யூ கோ அஷோர், சப்போஸ் ஒரு ஊர் விட்டு, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூகே போகும்போது, ஒன்ஸ் யூ ரீச் யூகே, அந்த நாட்டினுடைய இமிக்ரேஷன் உங்களுக்கு பாஸ் கொடுத்து அலோவ் பண்ணினால் you can go ashore, you can visit the city during the off duty. கரைக்கு போனாலும் உங்களுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் வேலை இருக்கும். உங்கள் வேலையை முடித்துவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். டிபெண்ட்ஸ். இப்போ இந்த கரோனா பேண்டமிக்கில் எந்த ஒரு கண்ட்ரியும் கொடுக்கறதில்ல, பர்மிஷன் கொடுக்கறதில்ல ஃபார் த சீஃபேரர் டு லேண்ட் அஷோர் ஆர் கோ அஷோர். மற்றபடி நார்மல் சுச்சுவேஷனில் யூ கேன் விசிட், யூ கேன் கோ. இந்த ஷிப்பிங்கில் நம்ம வந்து ஒய் யூ சூஸ் அ ஷிப்பிங் அஸ் கேரியர்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் யூ வில் கெட் குட் சேலரி ஒன்ஸ் யூ பிகம் மாஸ்டர் ஆர் சீஃப் இன்ஜினியர். ஈவன் ஜூனியர் லெவலில் நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, நீங்கள் வெளியில் பர்மிஷன் கிடைத்தால் சென்று பார்க்கலாம். வேற நெகட்டிவ்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ எம் சேலிங். நான் 14 வருடமாக சேல் பண்ணிக்கிறேன். ஐ டூ என்ஜாய் சேலிங். 14 வருடம் மாஸ்டராக இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஐ எம் சேலிங் ஃபார் லாஸ்ட் 27 years. வீட்டை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு. ஒரு 7 மாதம் மேலே பார்த்தீங்கன்னா 5 மாதம் இருக்கலாம். பட் யூ ஹாவ் தட் 5 months ஃப்ரீடம் இஸ் தேர். யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மற்றபடி நல்ல கேரியர். ஆனால் எங்கே காலேஜ் சேர்ந்தாலும் நன்றாக படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி கப்பலுக்கு வருவது நல்லது. ஆன்போர்ட் ட்ரைனிங் இஸ் வெரி குட். நம்ம நாட்டிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சைடாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக இருந்தாலும் நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ், ஒவ்வொரு முறை நீங்கள் கப்பலுக்கு ஜாயின் பண்ணும்போதும் யூ வில் பி தரோலி செக்டு ஃப்ரம் ஹெட் டு டோ. தலையிலிருந்து கால் வரை எல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால்தான் உங்களை ஏற்றுவார்கள். ஸோ அதனால் when you are on leave,
சப்போஸ் நீங்கள் ஷிப்புக்கு போயிட்டு ஒரு ஷிப்புக்கு இன்னொரு ஷிப்புக்கு ஒரு 3 மாதம் லீவில் இருந்தாலும் உங்கள் சரீரத்தை கரெக்டாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது யூ ஷுட் நாட் அலவ் யுவர் செல்ஃப், அதாவது நீங்கள் வந்து மெடிக்கலி அன்ஃபிட் ஆகக்கூடாது, அதுக்கு தேவையான. அதனால வந்து நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து தே ஆர் மோர் காஷியஸ் அபவுட் த ஹெல்த். தட் இஸ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட். அனதர் ஆஸ்பெக்ட்ஸ்னா, இப்போ ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறீர்கள், சப்போஸ் பிஇ கம்ப்யூட்டரு ட்ரிபிள்இ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நவடேஸ் தே வாண்ட் அடிஷ்னல் கோர்சஸ் இன்னும். அதே மாதிரி இங்கே ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஷிப்லேருந்து இறங்கி இன்னொரு ஷிப்புக்கு போகும்போது அந்த ஒரு 3 மாத லீவில் வீட்டுக்கு வரும்போது நிறையா போஸ்ட் கோர்சஸ், அதாவது ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஜெக்டிஸ்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கலாம், விடிஆர்னு ஒரு இருக்கலாம், சில ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும். அந்தந்த ஒரு கம்பெனி, ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி ஹேஸ் காட் சம் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ். அதை நீங்கள் பண்ணினால் நல்லது. ஃபார் கெட்டிங் ப்ரொமோஷன் தட் இஸ் அ ப்ரீ ரிக்வசிட். அதாவது அதை நீங்கள் பண்ணினால்தான், அதாவது சப்போஸ் கேரட்லேருந்து 3rd ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, 3rd ஆஃபீஸர்லேருந்து 2nd ஆஃபீஸர் ப்ரொமோஷன் வேணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு 10 சைடு கோர்சஸ் போஸ்ட் கோர்சஸை பண்ணினால்தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பர்டனாக யாரும் நினைக்க வேண்டாம். இது வந்து இட் இஸ் இன்ஃபேக்ட் ஹெல்ப்ஸ் யூ. அதாவது நீங்கள் படிக்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். யூ வில் பிகம் எ எக்ஸலண்ட் சீஃபரர். மற்றபடி ரெஸ்ட் ஹவர்ஸ் இப்போ நீங்கள் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் நார்மல் லைக்னும். ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம், 10 மணிக்கு ஆஃபீஸு, 5 மணிக்கு வந்தோம். ஸோ சாட்டர்டே லீவு, சண்டே லீவ். ஸோ ஷிப் இஸ் ஒர்க்கிங் 24/7 365 days நான்-ஸ்டாப். ஸோ உங்களுடைய வேலையும் அப்படி தான் இருக்கும். 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர், 3rd engineer, 2nd engineer and 4th engineer will be on the watch system duties 8 hours per day. 3 பேர் 3/8 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பண்ணுவார்கள். ஸோ ரெஸ்ட் ஹவருங்கிறது இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 77 hours per day ரெஸ்ட்டு கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 to 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆல் ஆர் ரன்னிங் மிஷினரிஸ். ஸோ இட்ஸ் வெரி என்ஜாயபிள் if you enjoy. Definitely everybody is enjoying. Lot of seafarers are there. They do enjoy. ஸோ அது இருக்கணும். மற்றபடி ஓகே, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ கம்மிங் பேக் டு கண்ணியம் என்றால் எல்லாரும் தெரிந்து விடாது. இப்போ நீங்கள் ஷோரில் வேலை பார்த்தாலும் சரி, ஷிப்பில் வேலை பார்த்தாலும் சரி, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு நோ எவ்ரி திங். அப்படிங்கும்போது நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படிங்கும்போது யூ அப்ரோச் யுவர் சீனியர்ஸ். சார் எனக்கு இது தெரியல அப்படின்னு கேட்டு யூ கேன் always learn and they will teach you. At the same time you involve yourself. Lot of books are there. All the machinery is and equipments, ஒவ்வொரு மெஷினரியும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் புக்லெட்ஸ் இருக்கு, அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு யூ கேன் கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். யூ கேன் பி அ வெரி ப்ரவுட் சீஃபரர் இருக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே எந்த ஒரு மாணவரும் உங்களுக்கு மனசு பிடிச்ச, அதாவது இன்ஜினியரிங்காவோ நாட்டிக்கல் சைடாவோ இல்லை வேற ஒரு எதாக இருந்தாலும் மனசுக்கு பிடித்திருந்து முழு மனதுடன் தேர்ந்தெடுத்து சீஃபர் ஆக வேண்டும்.